இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. na 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 na
வருகையிலே கலங்கரை ஒளியாவீர். கதியன வருகையிலே கலங்கரை ஒளியாவீர். வாரும் தூய நல்லாவியே, வந்தம்மை ஆட்கொள்வீர். தாரும் உமதருள் கோடைகளை, தந்தம்மை தாங்கிடுவீர். வாழ விரும்புகின்றோம், உயிராய் வந்திடுவீர். வாழ விரும்புகின்றோம், உயிராய் வந்திடுவீர். வழிமாறும் பொழுதினிலே உடன் துணையாகிடுவீர். வழிமாறும் பொழுதினிலே உடன் துணையாகிடுவீர். வாரும் தூய நல்லாவியே, வந்தம்மை ஆட்கொள்வீர். தாரும் உமதருள் கோடைகளை, தந்தம்மை தாங்கிடுவீர். வாரும் தூய நல்லாவியே, வந்தம்மை ஆட்கொள்வீர். தாரும் உமதருள் கோடைகளை, தந்தம்மை தாங்கிடுவீர். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 28 வரையிலானவைகள். இயேசுவும் சீடர்களும் கபர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத் இயேசுவே, உமக்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போய் என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அந்த தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, அதிகாரம் ஆட்டி படைக்கவா, அழைத்துச் செல்லவா? பெற்றோருக்கு பிள்ளைகள் மீது அதிகாரம், அரசியல் தலைவர்களுக்கு மக்கள் மீது அதிகாரம், ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் மீது அதிகாரம், காவலர்களுக்கு குற்றவாளிகள் மீது அதிகாரம், மக்கள் மீது ஆயருக்கு அதிகாரம், மக்கள் மீது பங்கு தந்தைகளுக்கு அதிகாரம், மக்கள் மீது பங்கு பேரவையினருக்கு அதிகாரம். இப்படி எல்லாருமே இன்னொருவர் மீது அதிகாரம் பெற்றுள்ளோம். இந்த அதிகாரம் நாமவே ஏற்படுத்தி கொண்டது. அதனால்தான் பல நேரங்களில் வன்முறை நடக்கிறது. ஹிட்லர் 6 லட்சம் யூதர்களை கொன்று குவித்ததுதான் பெற்ற அதிகாரத்தினால்தான் இது. இப்படிப்பட்ட அதிகாரங்களை கண்டு சில நேரங்களில் நாம் அஞ்சுகிறோம், பயப்படுகிறோம்.
சில நேரங்களில் நமக்கு வெறுப்பும் உண்டாகிறது. ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட அதிகாரங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதுபோலத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட இயேசுவின் அதிகாரம் வெளிப்படுவதை காண முடிகிறது. இது கடவுள் அவருக்கு கொடுத்தது. இஸ்ரேல் மக்கள் இந்த அதிகாரத்தை இரண்டு நிலையில் பார்க்கிறார்கள். ஒன்று, தன் பிள்ளைகள் மீது, அரசன் மக்கள் மீது, சமுதாய தலைவர்கள் பொதுமக்கள் மீது கொள்கின்ற அதிகாரம். ஒன்று, பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் மீது, அரசன் மக்கள் மீது, சமூக தலைவர்கள் பொதுமக்கள் மீது கொள்கின்ற அதிகாரம். மற்றொன்று, கடவுள் மக்களுக்கு கொடுக்கும் அதிகாரம். அதனால்தான் இயேசு கேட்பார், திருமுழுக்கு யோவானுக்கு அதிகாரம் எங்கிருந்து அருளப்பட்டது? விண்ணில் இருந்தா அல்லது மண்ணில் இருந்தா? இது கடவுள் கொடுத்தது. அதனால்தான் பிலாத்துவின் கேள்விக்கு இயேசு, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் உனக்கு என் மீது எந்த அதிகாரம் கிடையாது. அத்தகைய ஒரு அதிகாரத்தோடு தான் இயேசு இன்று போதிக்கின்றார், குணப்படுத்துகின்றார், நலவாழ்வை தருகிறார். இது கடவுள் அவருக்கு கொடுத்த நேரடி அதிகாரம். அதனால்தான் அத்தகைய அதிகாரத்தை வைத்து மக்களை ஆட்டி படைக்காமல் இறையாட்சியின் விளிமியங்களை நோக்கி அன்போடு அழைத்து செல்கிறார், பரிவோடு வழிநடத்துகிறார், பாசத்தோடு தேற்றுகிறார், இரக்கத்தோடு கவனித்துக் கொடுக்கிறார், நியாயத்தோடு நடந்து கொடுக்கிறார். நாமும் சிந்திப்போம், நம்மிடத்திலும் ஏதோ ஒரு வகையில் அதிகாரம் குவிந்து கிடக்கிறது. ஆட்டி படைக்கிறோமா? அல்லது தெரிஞ்சவன், பிடிச்சவன், பணக்காரன், படித்தவன், நமக்கு ஜால்ரா அடிக்கிறவன், இவர் மீது காட்டுகிற அதிகாரம் என்ன? பிடிக்காதவன், கேள்வி கேட்கிறவன், அசிங்கமானவன் என்று சொல்லப்படுகிறவர்கள் மீது நாம் காட்டுகிற அதிகாரம் என்ன? அதிகாரத்தை வைத்து யாராக இருந்தாலும் சரி ஆட்டி படைப்பது கடவுளுக்கு பிடிக்காது. கடவுளின் பாதைக்கு அன்போடு அனைத்து மக்களையும் அழைத்து சொல்லக்கூடியதுதான் அதிகாரமே ஒழிய ஆட்டி படைப்பது அதிகாரம் அல்ல. மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவை போல நாங்களும் அதிகாரம் கொண்டவர்களாய் பணியாற்ற உமது தூய ஆவியின் ஆற்றலையும் நேர்மையான உள்ளத்தையும் எங்களுக்கு தாரும். ஆமென். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே.
போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் அருமை புனிதனே வாழ்க. வாழ்க வாழ்க வல்ல திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் பரவும் வரவால் தணியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவன் முன்னினைவார். பணியில் வாழும் பகிர்வில் நிறைவும் பரவும் வரவால் அணியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவன் முன்னினைவார். தவிக்கும் உள்ளம் தனை உயர்த்த தர்மம் தான் என்றாய். உரிமை வாழ்வை உலகிற்கு உணர்த்த புனித நகரிலே புதுமை புரிந்திடும் அருமை புனிதனே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே.
செல்ல வழியை சொன்னவனே, நிறை நல் வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவனே. இறைவன் மொழியில் நாங்கள் செல்ல வழியை சொன்னவனே, நிறை நல் வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவனே. எந்த நெஞ்சில் நீ இருந்து உண்மை நெறி செல்ல, இறைவன் வாக்கை வாழ்ந்து காட்டி புனித நகரிலே புதுமை புரிந்திடும் அதுவை புனிதனே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே, புனித நகரிலே புதுமை புரிந்திடும் அதுவை புனிதனே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.